இது அது என அவந்திகாவும் கௌதமும் கிட்டத்தட்ட அங்கு இருந்த எல்லா உணவு கடைகளிலும் உணவு பதார்த்தங்களை வாங்கி உண்டு பார்த்து விட்டனர். ரவி கொஞ்ச தூரத்தில் இருந்த அந்த ஆடையகத்தில் இருந்து ஒரு சாதாரண ஆடையை வாங்கி போட்டு கொண்டு வந்த பொழுது தாய் மகன் இருவரது வயிறும் உணவால் நிரம்பி இருந்தது. ஆனால் அந்த சாதாரண உடையிலும் அங்கே இருந்த ஜனத்திரளின் அதிக பேரின் பார்வை அவன் மீதே பதிர்ந்தது. ஆனால் கண்களை கூலர்ஸ் வைத்து மறைத்துக் கொண்டே தாய் மகனிடம் ரவி வந்த பொழுது, அப்பா, எனக்கும் அம்மாக்கும் வயிறு ஃபுல்லு, உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட என்று வயிறை வட்டமாக தடவிக்கொண்டே கேட்டான் அந்த குட்டி சாத்தான். பட்டன கண்ணாடியை கழட்டியவன், என்ன வயிறு ஃபுல்லா என்று அதிர்ச்சியாகி கேட்டான் ரவி. ஆமாம்பா, எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நீங்க என்ன சாப்பிட போறீங்க என்று மீண்டும் கேட்டான் கௌதம். அவனை பார்த்து முறைத்தவன், நாம ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம், பல்லை கடித்து கொண்டு சொன்னான் ரவிச்சந்திரன். இங்கிட்டு போயிட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி மாத்திட்டு வரதுக்குள்ள சாப்பிட்டே முடிச்சிட்டீங்களா? அதுவும் என்ன விட்டுட்டு. அவனது மனது பெருமியது. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது ரவி முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டு வர அதை பார்த்த கௌதம், அப்பா, ஆனா எனக்கு இன்னும் சாப்பிட வயிற்றுல இடம் இருக்கு என்றான் அவனை கொஞ்சம் சமாதானம் ஆக்கும் பொருட்டு. ரவி அமைதியாகவே தான் இருந்தான். இவனுக்கு வயிற்றுல இடம் இருக்கு இன்னும் சாப்பிட, ஆனா இவனோட அம்மாக்கு அது மட்டுமே ரவிக்கு பெருத்த கவலையாக இருந்தது போலும். அவன் நினைத்தது சரிதான் என்பது போல அவந்திகா ரெஸ்டாரண்டில் மேசை முழுக்க இருந்த உணவுகளில் ஒன்றில் அதுவும் ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு விட்டு கம் என்று அமர்ந்து கொண்டாள். கௌதமும் அதே தான் செய்தான். இதை பார்த்தவனுக்கு தான் வயிற்றில் இருந்து பசியும் இருக்கும் இடம் தெரியாமல் பறந்து கொண்டிருந்தது. அப்பொழுது, இந்தா இதை சாப்பிட்டு பாருடி, ஷெஃப் ஸ்பெஷலா செஞ்சது என்றபடி சில வறுக்கப்பட்ட கறி துண்டுகளை எடுத்து அவந்திகாவின் தட்டில் ரவி வைக்க, அவளுக்கு வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்கு என்று சொல்லி மறுக்க மனம் வரவில்லை. மாறாக அந்த கறி துண்டுகளில் பாதியை எடுத்து கௌதமின் தட்டில் வைத்தபடி, சாப்பிடு கௌதம், உடம்புக்கு நல்லது என்றாள். சரிம்மா என்று விட்டு ஒரே ஒரு கறி துண்டை எடுத்து அதையும் பல சிறு துண்டுகளாக வயிற்றுக்குள் தள்ள முற்பட்டு கொண்டிருந்தான் கௌதம். பெரும் பாடுபட்டு அந்த கறி துண்டுகளை வயிற்றுக்குள் தள்ளினான் குழந்தை. அவர்கள் இருவரையும் பார்த்தவன், நாம அடுத்து படத்துக்கு போகலாம் என்றான். ரவி நல்ல ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு காதல் கதையை கருவாக கொண்ட படத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு டிக்கெட் வாங்கி இருந்தான். அது குழந்தைகளும் பார்க்கக்கூடிய படம்தான். ஆனால் படத்தில் என்ன நடக்கிறது என்றுதான் அந்த குழந்தைகளுக்கு விளங்காது. அவன் ஆய்வு செய்த வரையில் ரொமான்ஸ் படம் என்றால் அதை பார்க்கும் காதலர்களுக்குள்ளும் நல்ல ஒட்டுதல் உருவாகும். அவர்கள் மூவரும் தியேட்டரினுள் நுழைந்த அடுத்த நிமிடம் கௌதம் அங்கே இருக்கும் ஒரு பொம்மை அனிமேஷன் பட போஸ்டரை பார்த்து, அம்மா, எனக்கு இந்த படம் பார்க்கணும் என்று துள்ளி குதித்தான் மின்னும் கண்களோடு. தனது மகன் தன்னுடைய இன்னொரு திட்டத்தையும் பாழாக்குவதை விரும்பாத ரவி, நான் ஆல்ரெடி வேற ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உனக்கு இந்த அனிமே மூவி பார்க்கணும்னா அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம், கராராக சொல்லிவிட்டு இவர்கள் இருவரையும் கண்டு கொள்ளாமல் முன்னால் நடந்தான். அவந்திகாவும் கௌதமும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அப்பா எப்பயும் இப்படிதாமா பாசியா நடந்துக்குவாங்க என்றான் கௌதம். நானும் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன் என்றாள் அவந்திகா. அம்மா, நம்ம அப்பா புக் பண்ணிருக்க படத்துக்கே போலாம் என்றான். அவர்கள் இருவரும் ரவியை தொடர இதை கவனித்த ரவிக்கு தனது திட்டம் அதன் போக்கில் போவதை நினைத்து சந்தோஷம் தாங்கவில்லை. அவந்திகாவுடன் சேர்ந்து ரொமான்ஸ் படம் பார்ப்பதில் அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். ஆனால் அவந்திகாவிற்கு இந்த ரொமான்ஸ் படங்களில் எல்லாம் எந்த ஆர்வமும் இருக்கவில்லை. அதே நேரத்தில் கௌதமும் ஒன்றும் புரியாமல் கொட்டாவி விட ஆரம்பித்தான். ரவியிடம் திரும்பிய அவந்திகா, நாம அந்த அனிமே படத்துக்கு போகலாம் என்றால் தூக்கத்தால் சொக்கும் கண்களோடு. ஆமாம்பா, பொம்மை படத்துக்கு போலாம்பா. கௌதமும் அவந்திகாவின் வார்த்தைகளை வழிமொழிந்தான். அந்த பொம்மை படம் என்று சொல்லும் போது கௌதமின் கண்களில் மின்னிய பட்டாசுகளின் ஒளியை பார்க்கணுமே, அதற்கு சற்றும் குறைவில்லாத எதிர்பார்ப்பு இருந்தது அவந்திகாவின் கண்களில். அவன் விருப்பம் இரு உள்ளங்களின் எதிர்பார்ப்பையும் அவனால் நிராகரிக்க முடியவில்லை. சரி, போகலாம் என்றான். அவர்கள் மூவர் மட்டுமே உள்ளடக்கிய அந்த அரங்கத்தில் பெரிய திரையின் முன் தோன்றிக் கொண்டிருந்த அந்த பொம்மை நாயகர்கள் பற்றி அவந்திகாவிற்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தான் கௌதம். எங்கே அவந்திகாவிற்கு திரையில் நடக்கும் காட்சிகள் புரியாமல் போய்விடுமோ என்ற எண்ணத்துடன் தான் அதை செய்து கொண்டிருந்தான். அவனது கண்களுக்கு ஈடாக அவந்திகாவின் கண்களும் கதையை கேட்கும் ஆர்வத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்த ரவிச்சந்திரனுக்கு ஒரு பக்கம் சிறு கவலை இருந்தாலும் நிறைய சந்தோஷம் இருந்தது. அவன் விருப்பம் இரு மனிதர்களின் சந்தோஷத்தை பார்த்து அவனுள் உதித்த சந்தோஷம்தான்.
அவந்திகாவும் கௌதமும் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே சந்தோஷமாக இருப்பதை பார்க்க அவர்கள் இருவரும் கேட்டால் உலகத்தையே வாங்கி தரும் மனநிலையில் இருந்தான் ரவிச்சந்திரன். அவன் திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை என்றாலும் அவன் முன்னர் இருந்த இறுக்கத்தை காமிக்காமல் இயல்பாக அவர்களை ரசித்து சிரித்தான். அதிலும் கௌதம் அந்த படத்தை பற்றி கொடுக்கும் விளக்கங்கள் அவனுக்கும் அவந்திகாவிற்கும் குழந்தைகளின் கண்ணோட்டத்தை கொடுத்து இருந்தது. தனது தாயும் தந்தையும் இத்தனை ஆர்வமாக தனது பேச்சை கேட்பதை நினைத்து கிளுக்கி சிரித்தான் கௌதம். அவனது கள்ளம் கபடம் அற்ற சந்தோஷம் அவந்திகாவையும் ரவியையும் கூட ஒட்டிக்கொண்டது. நாள் முடிய போக இரவு வந்தது. கார் அவந்திகாவின் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. மூவரின் முகத்திலுமே பிரிய போகும் முக சுளிப்பு தெரிந்தது. சரி, நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா தூங்குங்க என்றாள் அவந்திகா. அம்மா, இன்னைக்குதான் என்னோட லைஃப்ல பெஸ்ட் டே. வெளியே போக போகும் அவந்திகாவை இறுக்கி அவளது கன்னத்தில் முத்தம் கொடுத்தான் கௌதம். அவந்திகாவின் உள்ளம் அவளது மகன் பால் உருகியது. எனக்கும் தாண்டா கண்ணா, இன்னைக்குதான் என்னோட லைஃபோட பெஸ்ட் டே என்று கௌதமின் நெற்றியில் முத்தமிட்டாள் அவந்திகா. எனக்கும் தாண்டி என்று முன்னால் வந்த ரவிச்சந்திரன் அவந்திகா யூகிக்கும் முன்னரே கௌதமை போலவே அவளது கன்னத்தில் முத்தம் வைத்தான். அவந்திகா இதை எதிர்பாராமல் தடுமாறி நிற்க, அம்மா, நீங்க அப்பாவுக்கு நெத்தில முத்தம் கொடுக்கலையா? அப்பாவியாக கேட்டான் கௌதம். இதை கேட்ட ரவியின் முகம் சிரிப்பால் விகிசித்தது. ஒரு வழியா இப்பதாண்டா சரியா பேசிருக்கான், மகனை மனதில் மெச்சிக்கொண்டான். அவந்திகாவின் கண்களில் தடுமாற்றம். மெலிதாக சிரித்தவள், நான் உள்ள போறேன், தேங்க்ஸ் ஃபார் த ரைட் என்று சொல்லிவிட்டு காரின் கதவை திறந்து கொண்டு சென்றாள் அவந்திகா. அவந்திகா சென்றதில் ரவியின் முகத்தில் ஏமாற்றம் பரவியது. அதை கண்டு கௌதம், அப்பா டோன்ட் வரி, அடுத்த தடவை பாத்துக்கலாம் என்றான். நீ தாண்டா என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பினது, அதனால மறுபடியும் உன்னை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சு கூட பாக்காத. சிரித்துக்கொண்டே மனதில் இருந்ததை கொட்டினான் ரவிச்சந்திரன். ஆனா அப்பா, நான் இல்லாம அம்மா உங்க கூட வெளியே வர ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டு வைத்தான் கௌதம். இதற்கு ரவியால் பதில் சொல்ல முடியவில்லை. குட்டி சாத்தான் மனதினுள் அரற்றிக் கொண்டான். ஆனாலும் அவனது மகன் சொல்வதும் உண்மைதானே. கௌதம் இல்லை என்றால் அவந்திகா ரவியுடன் டேட் வர ஒத்துக்கொண்டிருப்பாளா என்பது சந்தேகம்தான். அடுத்த நாள் ரவி வெளிநாடு பறந்து விட்டான். மறுபக்கம் அவந்திகா லேபிற்கு சென்று விட்டாள். இதற்கு இடையில் இவர்கள் இருவருக்கும் எதிராக சதி செய்து கொண்டிருக்கும் நிழல் உருவங்களின் வன்மம் இன்னும் தீவிரமாக இருந்தது. இந்த முறை அவர்களுடைய எதிரிகளை பந்தாடாமல் அவர்கள் இருவரும் விடப்போவதில்லை. ரவி இந்த வெளிநாட்டு பயணத்தையும் அதன் நோக்கத்தையும் மற்றும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு வந்துவிட்டான் என்றால் அதன் பின்னர் ஆதித்யா செங்கப்பாவின் இறுதி நாட்கள் ஆரம்பித்துவிடும். இதையேதான் ஆதித்யாவும் யோசித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் மாதவன் குடும்பம் அவனுக்கு செய்திருக்கும் உதவி. மிதுனுடைய பெயரை மட்டும் தாங்கிக் கொண்டு வந்திருந்த அப்பாயின்மெண்ட் பேப்பர் இப்பொழுது மிதுன் மற்றும் ஆதித்யாவின் பெயரும் சேர்ந்து வந்திருந்தது. ஃபிளையிங் டிராகன் யூனிட் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு ட்ரூப்பிற்கு மிதுன் லீடராகவும் மற்றொரு ட்ரூப்பிற்கு ஆதித்யா லீடராகவும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். 6 மாதங்கள் அவர்கள் இருவரின் தலைமையிலும் ஒரு ட்ரூப்பிற்கும் பயிற்சிகள் நடக்கும். 6 மாதம் முடிந்தவுடன் இருவரில் ஒருவர் லீடராகவும் மற்றொருவர் வைஸ் லீடராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த செய்தி அறிந்த சந்திரன் குடும்பம் இதெப்படி சாத்தியம் என்ற முறையில் அதன் பின்பக்கங்களை அலச அதில் மாதவன் குடும்பம் பின்னணியில் தாண்டவம் ஆடியிருப்பது இவர்களுக்கு தெரிய வந்தது. அதன் காரணமாகத்தான் மிதுனின் தட்டில் மட்டும் இருந்த பதவி இப்பொழுது ஆதித்யாவின் தட்டிற்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதும் அவர்களுக்கு புரிந்தது. மாதவன் குடும்பம் நம்மளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க போலவே புருவத்தை சுருக்கி கொண்டு சொன்னார் ராஜச்சந்திரன். அம்மம்பா, அது வெளிப்படையாகவே தெரியுதே என்று சொன்ன கிருஷ்ணச்சந்திரனிடமும் முக சுருக்கள் இருந்தது. இன்னொரு பக்கம் மிதுனுக்கு மாதவன் குடும்பத்தின் மேல் வைத்திருந்த மரியாதை தரம் மட்டத்திற்கு இறங்கி இருந்தது. இத்தனை குறும்புத்தி படைத்தவர்களாக மாதவன் குடும்பத்தார் இருப்பார்கள் என மிதுன் நினைத்தும் பார்த்திருக்கவில்லை. அவங்க இதோட விடுவாங்கன்னு எனக்கு தோணல. இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருந்தாலும் இருக்கும். கணித்தார் ராஜச்சந்திரன். தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த பதவிய ஆதித்யா எடுத்துக்க நான் விட மாட்டேன் என்றான் மிதுன் கண்களில் உறுதியை தேக்கி. சரியா சொன்னப்பா, இப்போ நீ ஆதித்யாவை தோக்கடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் சரி, நீ அவனை ஜெயிக்க விடக்கூடாது. நாம மட்டும் இதுல தோத்துட்டோம்னா அப்புறம் இது நம்ம எதிரிகளுக்கு நம்மள அழிக்க நாமளே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகிடும்.
பொங்கினார் ராஜச்சந்திரன். நான் கண்டிப்பா இதுல தோக்க மாட்டேன் தாத்தா, முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு சொன்னான் மிதுன். அவன் விளையாட்டு குணம் உடையவன் தான், ஆனால் எதில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். அவனின் இந்த சுபாவம் தெரிந்த ராஜச்சந்திரனும் மிதுனை முழுமையாக நம்பினார். விரைவிலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டரின் பேரில் ஆதித்யாவிற்கும் மிதுனுக்குமான ட்ரெயினிங் அவரவரின் ட்ரூப்புகளோடு ஆரம்பித்தது. மிதுனிடம் நிறைய அனுபவம் இருப்பதால் அவனுடைய ட்ரூப் முதல் நாளிலேயே மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேதான் ஆதித்யாவின் ட்ரூப்பிடமும் நடந்தது. அவனும் மிதுன் அளவிற்கு அந்த மிலிட்டரி ட்ரூப்பை எப்படி பயிற்சி கொடுப்பது என்பதில் நுட்பங்கள் அறிந்தவனாக இருந்தான். அதே நேரத்தில் அவனுக்கு இன்னும் அதிகமான நுணுக்கங்களும் தெரிந்து இருந்தது. நாளுக்கு நாள் ஆதித்யா மற்றும் மிதுன் இருவரின் ட்ரூப்புகளிலும் முன்னேற்றம் அதிகமாகிக் கொண்டே போனது. யாரும் சிறு வினாடியை கூட வீணடிக்காமல் பயிற்சி எடுத்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் சிறு வினாடியை வீணடித்தாலும் அதற்கு மேல் அவர்களால் ட்ரூப்பில் இருக்க முடியாது. மிதுனுக்கு நாளின் தொடக்கம் முடிவு இரண்டுமே அவனது ட்ரூப்பிடமே முடிந்தது. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு சாப்பிட கூட நேரம் இருக்கவில்லை. ஆனால் அதே நேரம் ஆதித்யாவும் அதே நிலையில்தான் இருந்தான். இரண்டு ட்ரூப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று சளைக்காமல் இருந்தனர். இது யார் பக்கம்தான் வெற்றி வரும் என்று கணிப்பது என்று மேலதிகாரிகளையே திணற வைத்தது. ஆனால் அவர்கள் இருவரில் யார் வெற்றி அடைவார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பலமாக காணப்பட்டது என்னவென்றால் அது தொழில்நுட்ப திறமை. இந்த ஒன்றுதான் இரு ட்ரூப்பையும் திணறடித்தது. தொழில்நுட்பம் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான ஒன்று இல்லை. அதை புரிந்து கொள்ளத்தான் நேரம் எடுக்குமே தவிர தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் பின்னர் அதில் நீதான் ராஜா. இந்த ஃபிளையிங் டிராகன் யூனிட்டும் முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டதுதான். சந்திரன் குடும்பத்திடம் பணமும் ஆட்களும் அதிகமாக இருந்தது. அதோடு மிதுனுடைய ட்ரூப்பும் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தனர். அதனால் மிதுனின் கை தான் அங்கே ஓங்கி நிற்கும் என்று நினைத்தனர் சந்திரன் குடும்பத்தினர். ஆனால் அவர்களின் எண்ணங்களுக்கு மாறாக ஆதித்யாவின் திறமையும் ஆச்சரியமூட்டும் அளவு இருந்தது. பயிற்சிகளுக்கு தேவையான மென்பொருளும் விரைவாக எழுதப்பட்டாகிவிட்டது. அந்த மென்பொருள் தயாரிப்பின் பலனால் ஆதித்யாவின் ட்ரூப் இன்னும் வேகமாக இயங்க ஆரம்பித்தது. ஆதித்யாவின் ட்ரூப்பிற்கும் தனது ட்ரூப்பிற்கும் இருந்த தூரம் குறைந்து கொண்டே வந்து தங்களின் உயரத்தை அடைய இன்னும் சில படிகளே பின்தங்கி ஆதித்யாவின் ட்ரூப் இருப்பது மிதுனுக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்தது. இதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் நிச்சயம் தன்னையும் தனது ட்ரூப்பையும் கீழே போட்டு மிதித்துவிட்டு ஆதித்யாவின் ட்ரூப் மேலேறிவிடும் என்று மிதுனின் முகத்தில் யதார்த்தம் சம்பட்டியால் அடித்தது. என்ன முயற்சி செய்தாலும் ஆதித்யாவின் திறமையை இவர்களால் தவிர்க்க முடியவில்லை. அந்த நேரத்தில்தான் ஆதித்யா மிதுனின் ட்ரூப்பிற்கு ஒரு சவாலை முன்வைத்தான். இது அடிக்கடி நடத்துவதுதான். ஒருவர் வென்று ஒருவர் தோற்றால்தான் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்குமே வரும் என்பது அவர்களின் உயர் அதிகாரிகளின் எண்ணம். மேலும் மேலும் முன்னேற பைத்தியம் பிடித்தவன் போல் உழைத்தான் ஆதித்யா. மிதுனின் ட்ரூப்பிடம் அவனது சவால் வந்த பொழுது ஆதித்யாவின் வேகம் மிதுனின் ஆட்களை ஒரு ஆட்டி வைத்தது என்றால் அது மிகைப்படுவது இல்லை. பா, என்னடா பைத்தியமா இருக்கான், he is very arrogant என்று கோபமாக சொன்னான் மிதுனை சேர்ந்த ட்ரூப்புகளில் ஒருவனான விஜய். அவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான், நாமெல்லாம் அவனை பார்த்து பயப்படுறோம்னா? நான் மிலிட்டரியில வந்து சேர்ந்த போது அந்த ஆதித்யா பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தான். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாம அவனோட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிட்டு அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். இன்னும் கோபம் குறையாமல் கத்தி கொண்டிருந்தான் விஜய். அவர்களின் ட்ரூப்பை சேர்ந்த இன்னொருவனான அக்ஷய் விஜயை பார்த்து இடவலமாக தலை அசைத்தான். சோல்ஜரா இருக்கவும் சரி, லீடரா இருக்கவும் சரி, அந்த ஆதித்யாவுக்கு முழு தகுதி இருக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடிதான் அவன் நிரூபிச்சிட்டு இருக்கான். அதனால அவனோட சேலஞ்ச நம்ம அவ்வளோ சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிட முடியாது. இதுதான் நம்ம ரெண்டு ட்ரூப்புக்கும் நடக்க போற ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட். இதுல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஒருவேளை இதுல நாம தோத்துட்டா கண்டிப்பா நம்ம ட்ரூப்ல இருக்கிற மெம்பர்ஸோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமா நம்மளுக்கு உதவி பண்ணாது என்று அக்ஷய் பொறுமையாக எடுத்துரைக்க அவனை பார்த்து முறைத்தான் விஜய். அதுக்கு என்னங்கிற, இப்போ கோழையாட்டம் போய் ஒளிஞ்சுக்க சொல்றியா? இப்படி பண்ணோம்னா தான் நம்ம தோத்து போயிட்டதா அர்த்தம் என்று விஜய் சொல்ல, இதை கேட்டு மெளிதாக சிரித்த அக்ஷய், நான் அப்படி சொல்லல. எல்லா ஃபைட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதுக்கு முதல்ல நாம ப்ரிப்பேர்டா இருக்கணும். அவர்கள் இருவரின் கூற்றுகளையும் கேட்டுக்கொண்டிருந்த மிதுன், நீங்க ரெண்டு பேர் சொல்றதுமே சரிதான்.
நம்ம கண்டிப்பா இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்கு ஏத்த ப்ரெப்பரேஷன்ஸோட போகணும். நாம தோத்துட்டா நம்ம மனசுல இருக்க உறுதியில அது பெரிய அடியா விழும். மிலிட்ரியில மன உறுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம என்னைக்கும் இழந்துடக்கூடாது என்று மிதுன் விளக்கமாக கூற, அப்புறம் எப்பதான் நாம இந்த ப்ரெப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேலஞ்சை அக்செப்ட் பண்ண போறோம் என்று துடுக்குத்தனமாக கேட்டான். இன்னைக்கு நைட் நாம ஒரு டீம் டிஸ்கஷனை வச்சுட்டு நாளைக்கு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணலாம் என்றான் மிதுன். இரவு மிதுனுடைய ட்ரூப் மொத்தமும் சேர்ந்து மீட்டிங் போட்டார்கள். ஆதித்யாவின் ட்ரூப் மற்றும் அவனின் பலவீனங்களை எண்ணி எதை எதை வைத்து எங்கே தாக்க முடியும் என்று திட்டம் தீட்டினார்கள். அவர்களது திட்டம் எல்லாம் அத்தனை பர்ஃபெக்டாக இல்லை எனினும் ஒன்றும் இல்லாததற்கு ஏதோ இருப்பது தேவையில்லை அல்லவா என்பதே அவர்களது எண்ணம். எல்லா திட்டங்களையும் தீட்டிய பின்னர் அடுத்த நாள் ஆதித்யாவின் சவாலை மிதுன் ஏற்றுக்கொண்டான். சவாலை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தி ஆதித்யாவின் காதுகளுக்கு வந்தவுடன் அவனது உதடுகள் புன்னகையால் வளைந்தன. குட், வெரி குட். இந்த தடவை தோல்வினா என்னன்னு அவனுங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டான் ஆதித்யா. ஆதித்யாவின் சிரிப்பை பார்த்து கொண்டிருந்த சுகேஷின் முகத்திலும் மெல்லிய புன்னகையின் கீற்று. நேத்தி நைட் அவங்க எல்லாம் கூடி ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பேசிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்களாம். என்ன பண்ணி என்ன, அவங்க எல்லாம் இப்ப யூஸ்லெஸ். விகாரமாய் சிரித்தான் சுகேஷ். இதை கேட்ட ஆதித்யாவின் புன்னகை இன்னும் அகலமாகவும் நீளமாகவும் விரிந்தது. வெல், யூஸ்லெஸ் பீப்புள் யூஸ்லெஸ் பிளானோட தான் வந்திருப்பாங்க. பாரு சுகேஷ், இந்த நிமிஷத்துல இருந்து அந்த சந்திரன் குடும்பத்தை எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு என்று கூறிய ஆதித்யாவின் கண்களில் உறுதி மின்னி மறைந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ், சந்தோஷமாக சொன்னான் சுகேஷ். ஆதித்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறையவே இல்லை. வெற்றி அவனது கைகளிலேயே இருப்பது அவனுக்கு மிக நன்றாகவே தெரிந்தது. ஆனால் இந்த சிறிய வெற்றி தனது வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி இன்னும் உந்த வேண்டுமே தவிர இதிலேயே திருப்திப்பட்டு விட்டு போய் விடக்கூடாது என்பதில் ஆதித்யா மிக தெளிவாக இருந்தான். ஒரு நாள் மொத்த உலகமும் அவனது கால்களுக்கு அடியில் வரும். அதுவும் சந்திரன் குடும்பத்தின் பிணங்களின் மீது ஏறி போய் அரியானையில் அமர வேண்டும் என்பதில் உறுதியாகவும் இருந்தான் ஆதித்யா. மிலிட்ரியை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு வெற்றியும் முக்கியம்தான். ஆனால் இந்த பயிற்சி சவாலில் கிடைக்க போகும் வெற்றி மிக மிக முக்கியமானதாக அவர்களுக்கு இருந்தது. ஒருவேளை இந்த சவாலிலேயே தோற்றுவிட்டால் மீண்டும் எழுந்து வருவது மிகவும் கடினமான காரியமாக போய்விடும். கடினமானது தானே தவிர முடியாதது இல்லை. ஆனாலும் நீ தோற்று போய் 4 வருடங்களுக்கு கடினமாக முயற்சி செய்து வெற்றி அடைந்து வந்தாலும் அங்கே நீ வெற்றியாளன்தான். ஆனால் அந்த வெற்றியால் யாதொரு பயனும் இருக்காது என்பதே முக்கியமான விஷயம். அவர்கள் கொடுத்திருப்பது 6 மாதங்கள். அதற்குள் அவர்களுடைய திறமையை மேலதிகாரிகளுக்கு காட்டுபவர் மட்டுமே அங்கே வெற்றியாளன். அதனால் இந்த 6 மாதமும் அந்த 2 ட்ரூப்புகளுமே மிக மிக முக்கியமானவை. ஒரு நாளை என்ன, ஒரு மணி நேரத்தை கூட அவர்களால் வீணடிக்க முடியாது. ஒரு அடி பிறண்டாலும் அது நிச்சயம் வெற்றியை பாதிக்கும். அதனால் 2 ட்ரூப்புகளுக்கு நடுவிலுமே கடுமையான போட்டி நடந்தது. மிதுனின் கண்ணோட்டத்தின் படி ஆதித்யாவின் ட்ரூப்பில் உள்ளவர்கள் சிறந்தவர்களாக இருந்தாலும் இவனுடைய ஆட்களும் ஒன்றும் மிக குறைந்தவர்களும் அல்ல. அவர்களின் மொத்த பலத்தையும் செலுத்தினால் நிச்சயம் இந்த சவாலில் வெற்றி பெற்றுவிடலாம் என்றே மிதுன் நினைத்தான். ஆனால் வெகு சீக்கிரமாக அவர்களை தோல்வி தழுவும் என்று அவன் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. அவர்களிடம் முதலில் இருந்த மொத்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. காரணம், கண்முன் நடந்து கொண்டிருந்த அவர்களின் தோல்விகள். அதுவும் அடுத்தவர் எள்ளி நகையாடும் அளவிற்கு இருந்ததுதான் மிகப்பெரிய பாதிப்பை அவர்களது மனதினுள் ஏற்படுத்தியது. மிதுனின் ஆட்களிடம் பலம் இருந்தது. ஆனாலும் ஏனோ அவர்கள் தோற்றுக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். விமானப்படையில் நடந்த போட்டியிலும் தோல்வி, கப்பற்படையில் நடந்த போட்டியிலும் தோல்வி, போட்டியின் இறுதி கட்டத்திலும் தோற்கும் நிலையில்தான் வந்து நின்றார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மிதுனால் நடப்பவற்றை சத்தியமாக நம்ப முடியவில்லை. மிதுனின் இத்தனை வருட மிலிட்டரி வாழ்வில் இதுதான் அவன் சந்தித்த மிகப்பெரிய தோல்வி. திஸ் இஸ் இம்பாசிபிள். தனக்கு முன்னால் இருந்த மேசையை பலமாக தட்டியபடி சொன்னான் விஜய். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நம்ம சோல்ஜர்ஸ் ஒன்னும் இப்படி கேவலமா தோத்து போற அளவுக்கு திறமை இல்லாதவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி பல இன்டர்நேஷனல் இல்லீகல் ஆர்கனைசேஷன்ஸ கண்டுபிடிச்சு சரியான அடி கொடுத்தவங்க நாம. அப்புறம் எப்படி இவ்ளோ கேவலமா நம்ம தோக்க முடியும்?
மீண்டும் மேசையை விஜய் பலமாக தட்ட அந்த கண்ணாடியால் ஆன மேசை விரிசல் விட ஆரம்பித்தது. மிதுனின் ட்ரூப்பில் இருந்த பலர் அவன் மிலிட்டரியில் சேர்ந்ததில் இருந்தே அவனது தலைமைக்கு கீழ் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள். மிதுனின் பல அதிரடியும் சுலபமற்ற மிஷன்களில் இவர்கள் எல்லாம் பங்களித்து உள்ளார்கள். அதில் போதை மருந்து கடத்தல் கூட்டத்தை கையும் களவுமாக பிடித்தது, சட்டப்பூர்வம் அற்ற ஆயுத கடத்தல் என இன்னும் பல அடங்கும். அதில் எல்லாம் இவர்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியவில்லை. தடுக்கும் அளவிற்கு இவர்களும் விடவில்லை. அவர்களது எதிரிகள் எத்தனை பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களால் மிதுனின் தலைமையில் நடந்த மிஷன்களில் மிதுனையும் அவனது ஆட்களையும் எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்று ஆதித்யாவின் ஆட்கள் இவர்களை தூசியை தட்டுவது போல் தட்டி எரிந்திருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்? எந்த ஒரு பெரும் முயற்சியும் இல்லாமல் ஆதித்யாவின் ட்ரூப் மிதுனின் ட்ரூப்பை நொறுக்கி எடுத்துக் கொண்டிருந்தது. தோல்வி 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 மட்டுமே இந்த சவாலில் மிதுனின் ஆட்கள் ருசித்தனவாக இருந்தன. இத்தகைய தோல்வியை சந்தித்து விட்டும் அவர்களால் முன்னர் இருந்த மன உறுதியோடு இருக்க முடியவில்லை. அவர்களும் பாவம் மனிதர்கள் தானே. சார், ரிப்போர்ட் என்றபடி திடீரென மிதுனும் விஜயும் இருந்த அறைக்குள் வந்து குதித்தான் அவர்களது ட்ரூப்பை சேர்ந்த ஒருவன். சார், நம்ம ஆப்பனன்ட் நம்ம கடைசி டிஃபென்ஸையும் தகர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம் சார் என்று சொன்ன அவனின் முகத்தில் அத்தனை பீதி. இவனுங்களை நாம சும்மா விட போறதில்ல என்றபடி கையை வைத்து தட்டி மீண்டும் அந்த கண்ணாடி மேசையை உடைக்கும் முயற்சியில் இறங்கினான் விஜய். நானும் உன் கூட வரேன். நாம தோத்தாலும் ஒன்னா சேர்ந்து தோப்போம். வார்த்தைகளிலும் மனதிலும் உறுதியோடு முன் வந்து சொன்னான் மிதுன். அப்ப எல்லாருமே போலாம். அங்கு இருந்த எல்லோருமே அவருக்கு ஒரு லேசர் கண்ணாடியை எடுத்தபடி சொன்னார்கள். ஒவ்வொருத்தரின் மனதிலும் எதிரியை தோக்கடிக்க வேண்டும் என்ற கோப அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் மிதுனின் தலைமையோடும் கூட அவர்களது தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் மிதுனின் தலைமையோடும் கூட அவர்களது தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஏதோ போராடி தோல்வியை கொஞ்சம் தள்ளி போடுகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். எல்லோரும் தயாராக நிற்க ஏனோ மிதுனின் மனதில் அவன் மீதே ஒரு அவநம்பிக்கை தோன்றியது. தலையை சிலுப்பிக் கொண்டான். அவனது மொத்த ட்ரூப்பும் அவனை நம்பி அவனது கட்டளையை ஏற்றுதான் நடக்கப் போகிறார்கள். அப்படி இருக்க அவனுக்கு அவன் மீதே ஆன அவநம்பிக்கை நிச்சயம் நன்மைக்கு இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு தோல்வி மொத்த சரிவு என்றாகிவிடாதே. உண்மையான போட்டிக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றன என்று மிதுன் மனதில் உருப்போட்டுக் கொண்டிருக்க, ஆதித்யாவின் கண்ணோட்டத்தில் ஏற்கனவே மிதுனும் அவனது ட்ரூப்பும் தோற்றுவிட்டது. இது ரொம்ப சின்ன சவால். இதுக்கே மேஜர் சந்திரன் அவரே களத்துக்கு வரணுமா? இகழ்ச்சி சிரிப்போடு மிதுனை பார்த்து கேட்டான் ஆதித்யா. இதுவரை நடந்த போட்டிகளில் எதுவும் மிதுன் களத்துக்குள் வராமல் தனது ஆட்களுக்கு தேவையான கட்டளைகளை அவர்களுக்கு பின் இருந்து மட்டுமே இட்டுக் கொண்டிருந்தான். இப்பொழுது ஆதித்யாவின் வார்த்தைகளை கேட்டவனுக்கு சுருக்கென்று இருந்தது. ஏன், நேரடியா நானே போட்டி களத்துக்கு வந்தா என்ன? என்னோட சகாக்களோட சேர்ந்து நானும் போராட வந்திருக்கிறது எனக்கு பெருமையாதான் இருக்கு என்றான். தோத்து போறப்பையும் பெருமைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, சீறினான் ஆதித்யா. சீரல் மட்டும் அல்ல, ஏளனமும் அப்பி இருந்தது ஆதித்யாவின் குரலில். இதை கேட்டு கொண்டிருந்த விஜய்க்கும் கோபம் பொங்கி வந்தது. ஆதித்யா செங்கப்பா, உனக்கு தைரியம் இருந்தா நாம ஒத்தைக்கு வச்சுக்கலாம். நாங்க இதுவரையும் சந்தித்த தோல்வி எல்லாம் எங்களோட பலத்தை சொல்லாது. எங்க ஆளுங்க எல்லாம் உங்க ஆளுங்களை ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க, திமிரா கூறினான் விஜய். இதை கேட்ட ஆதித்யாவின் கண்களில் உக்கிரம். உண்மைய சொல்லணும்னா நீங்க எல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவான ஆளுங்க தான். எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ்னா, என்னோட ஆளுங்க எல்லாம் உங்க எல்லாத்தையும் ஈஸியா நொறுக்கி போட்டுடுவாங்க. எங்க ட்ரூப்போட இறப்பு எண்ணிக்கை என்ன தெரியுமா? தென்னாவெட்டாக கேட்டான் ஆதித்யா. மிதுன் அவனையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருக்க 20% என்றான் ஆதித்யா. இதை கேட்ட ஆதித்யாவின் ட்ரூப்பில் உள்ள எல்லாரது முகங்களும் விழுந்து விட்டது. வெறும் 20%? மிதுனின் ட்ரூப் ஏற்கனவே 60% இறப்பை பெற்றுவிட்டது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது. எப்படி இது நடந்தது? இவர்கள் பக்கம் இத்தனை பெரிய தோல்வியா? அதுவும் இரு பக்கம் கூட நடக்காமல் ஒரு பக்கம் மட்டும். மிதுனின் தோளை மெதுவாக தட்டிய ஆதித்யா ஒரு பளிச்சு சிரிப்புடன், ஆனா அதுக்குள்ள மனசு தளர்ந்துராத மேஜர் சந்திரன், இது ஜஸ்ட் டெஸ்ட் ட்ரில் தான். மேபி
அடுத்த தடவை உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் மேஜர் சந்திரன். குட் லக். அட்லீஸ்ட் அடுத்த தடவையாச்சும் நீங்க எங்க சோல்ஜர்ஸ்க்கு நல்ல சேலஞ்ச் தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மெல்லிய சிரிப்போடு விடை பெற்று கொண்டான் ஆதித்யா. அவனுடைய ஆட்களும் இவர்களை பார்த்து ஒரு ஏளன சிரிப்போடு கிளம்பினார்கள். அவர்களது ஆர்ப்பாட்டம் மிகவும் மோசமாக இருந்தது. இதுதான் மிதுனுக்கும் மிதுனின் ஆட்களுக்கும் பெரிய தலைவலியாக இருந்தது. இவனை சும்மா விடக்கூடாது, கோபமாக கத்தினான் விஜய். இதே கோபம் மிதுனின் ட்ரூப்பில் உள்ள எல்லா ஆட்களுக்கும் இருந்தது. சார், நாங்க இந்த தடவை தோத்துட்டோம், எங்களாலதான் உங்களுக்கு அவமானம் என்றான் ட்ரூப்பில் இருந்த ஒருத்தன். சாரி சார், அடுத்த தடவை நாங்க இதே மாதிரி நடந்துக்க மாட்டோம். இது இன்னொருத்தன். யாருமே பெற்ற தோல்விகளுக்கான பழியை மிதுனின் மீது போடவில்லை. தன் மீதே தான் எல்லாரும் பழியை போட்டுக் கொண்டார்கள். தன்னோடு இத்தனை நாட்களாக உயிரை பணயம் வைத்து போராடிய தனது ட்ரூப்பை திரும்பி பார்த்தான் மிதுன். இவர்களுக்காக, இவர்களின் வெற்றிக்காக எதை வேண்டும் என்றாலும் தியாகம் செய்யலாம் என்ற முடிவுக்கு அவன் வந்திருந்தான். ஆனாலும் தனது ட்ரூப்பை ஜெயிக்க வைக்க முடியவில்லையே என்ற வெட்கம் அவனுள் கனன்று கொண்டிருந்தது. இல்ல, இதுல உங்க யார் மேலயும் தப்பில்ல, எல்லாமே என்னோட ஃபால்ட் தான். நான் தான் நம்ம எதிரிய ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். அவங்க எல்லாரும் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஐ ஹவ் ஃபெயில்ட் ஆஸ் யுவர் கமாண்டர். நான் தான் இந்த ட்ரூப்புக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கேன். ஐம் வெரி சாரி. 6:45 கடிகார முல்லை போல் பாதிக்கு குனிந்து மன்னிப்பு கேட்டான் மிதுன். இந்த காட்சி அவனது ட்ரூப்பில் இருந்த எல்லோரின் மனதையும் கசிய செய்தது. சார், இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. உண்மைய சொல்ல போனா இதுல நம்ம யாரோட தப்பும் இல்ல. நம்ம இந்த முறை தோத்துட்டோம், ஆனா அடுத்த முறை இது நடக்காம பாத்துக்கலாம் என்றான் ஒருத்தன். அதான் சரி, நம்ம அடுத்த தடவை நம்ம யாருன்னு காமிக்கலாம். ஆமாம் பாஸ், அடுத்த தடவை நம்ம ஆடுற ஆட்டத்துல நம்மள பார்த்தாலே அவனுங்க நடுங்கணும். நாம தான் பெஸ்ட்ன்னு காமிக்கணும். விஜயின் குரலும் தன்னம்பிக்கையோடு எதிரொலித்தது. தட்ஸ் ரைட், நாம தான் பெஸ்ட். இவர்கள் அனைவரின் முகத்தையும் பார்த்த மிதுனுக்கு மனதில் இருந்த தெம்பு அதிகமானது. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். கண்டிப்பா அடுத்த தடவை வெற்றி நம்மளோடதா தான் இருக்கணும் என்றான். அவனது ட்ரூப்பில் இருந்த யாருக்குமே இந்த சிறிய தோல்வியில் மொத்தமாக சுருண்டு போய்விடவில்லை என்றாலும் அவர்கள் தோற்று போனது மாறிவிடப் போவதில்லையே. யதார்த்தம் எந்த அளவிற்கு உண்மையானதோ அந்த அளவிற்கு மனதை பாதிக்கும். அவர்களது மன உறுதி இன்னும் அப்படியே தான் இருக்கு என்று சொல்வதற்கும் வழியில்லை. சிலருக்கு வருத்தம் சிறிதாக இருந்தாலும் பலருக்கு ஆழமாக இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மிதுனின் திறனின் மேல் சந்தேகப்பட ஆரம்பித்து இருந்தனர். மிதுன் பிறந்ததில் இருந்தே மிலிட்ரி வாசத்தில் வளர்ந்தவன். ஆங்கிலத்தில் இதை மிலிட்ரி சைல்ட் என்ற சொற்களை பயன்படுத்தி கோடிட்டு காட்டுவார்கள். மிதுன் படித்ததும் கூட மிலிட்ரி பள்ளியில்தான். அவன் சிறு வயதில் இருந்தே மிலிட்ரி சம்பந்தமான எல்லா பயிற்சிகளையும் எடுத்தவன். இதையெல்லாம் தாண்டி மிலிட்ரியில் 8 வருடங்களாக இருந்து வருகிறான். 8 வருட அனுபவங்களும் அவனது கையில் மொத்தமாக இருக்கின்றது. அவன் இளமையானவனாக இருக்கலாம், ஆனால் அவனது மிலிட்ரி சம்பந்தமான திறன் அபாரமானது. மற்றபடி இவனை அதிகம் அறியாதவர்கள் எல்லாம் இவனது குடும்ப பின்புலத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த உயரத்திற்கு இந்த சிறு வயதிலேயே வந்திருக்கிறான் என்று நினைப்பார்கள். இந்த முறை ஏன் இவ்வளவு மோசமாக தோற்று போயிருக்கிறான் அவனது மகன் என்று கிருஷ்ணச்சந்திரனுக்கு சுத்தமாக புரியவில்லை. தனது சக மிலிட்ரி ஆட்களுக்கு முன் முகத்தை காண்பிக்க முடியவில்லை. இந்த முறை உண்மையிலேயே சந்திரன் குடும்பம் மிதுனால் பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. சந்திரன் குடும்பம் பல வருடங்களாக உச்சாணி கொம்பிலேயே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பிடிக்கவில்லை என்றாலும் பகைத்துக் கொள்ள பயப்படுவர் அவரது எதிராளிகள். எந்த இடத்திலும் அவர்களது பெயருக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் இந்த சில நாட்களாக நடந்து வரும் நிகழ்வுகளுக்கு பின் சந்திரன் குடும்பத்தின் அழிவு ஆரம்பம் ஆகிவிட்டது என்றே பலரும் நினைத்தனர். அதுவும் ராஜச்சந்திரன் மிக இளம் வயதிலேயே மிலிட்ரியில் உயர் பதவியை வகித்தவர். அதன் பிறகு அரசியலிலும் மிகப்பெரிய ஆளாய் உருவெடுத்து நின்றவர். இப்பொழுது அவருக்கு வயதான பின்பு எல்லோரும் அவரது குடும்பத்தை வெளிப்படையாக எதிர்த்து நிற்பது அவருக்கு எரிச்சலை மூட்டியது உண்மைதான் என்றாலும் அதற்காக எல்லாம் தளர்ந்து போகும் உள்ளத்தை கொண்டவர் அல்ல ராஜச்சந்திரன். சந்திரன் குடும்பம் இன்று இந்த நிலைமைக்கு எத்தனையோ தோல்விகளையும் இடர்களையும் சந்தித்து விட்டுதான் வந்திருக்கிறது. அழிவேதான் உறுதி என்றாலும் கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடிவிட்டு அழியும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார் ராஜச்சந்திரன்.
அதனால் இந்த சிறு தோல்வியை எல்லாம் துடைத்து போட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்றே நினைத்தார் அவர். மிதுன், உன்னோட தாத்தா கிட்ட சொல்லுப்பா, உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கா? ஆழமாக மிதுனை பார்த்தபடி கேட்டார் ராஜச்சந்திரன். அவரது அனுபவ கண்கள் மிதுனை ஆராய்ந்தது. டெஃபினட்டா தாத்தா, எந்த ஒரு பயமும் இன்றி தெளிவாக சொன்னான் மிதுன். குட், வெரி குட். நிறைந்த மனதோடு தலை அசைத்தார் ராஜச்சந்திரன். உன் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் வெற்றி உன் பக்கம்தான். நீ எவ்வளவு திறமையானவன்னு எனக்கு தெரியும் கண்ணா. நான் உனக்கு எல்லா இடத்துலயும் எல்லா நிலையிலையும் சப்போர்ட்டா இருப்பேன். நம்ம குடும்பத்தோட மொத்த கௌரவமும் உன் கைகள்ல தான் இருக்கு. நீயும் ரவியும் தான் எங்களை பெருமைப்படுத்தணும், நம்ம குடும்பத்தை பெருமைப்படுத்தணும்.